உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. சனாதனம் குறித்து சர்ச்சையாக பேசியதாக இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆனவர். இவரை குறித்து தற்போது சமூக வலைதளங்களில் சில விஷயங்கள் பரவி வருகிறது. 50 கோடி வீடு, அழகான சொகுசு கார், உதயநிதி ஸ்டாலின் நடிகைக்கு வாங்கி கொடுத்தாரா போன்ற சர்ச்சைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவியான கிருத்திகா உதயநிதி தக்க பதிலடி கொடுத்துள்ளார். அண்மை காலமாக இணையதளங்களில் கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக உதயநிதி மற்றும் நிவேதா பெத்தராஜ் பிரச்சனை விஸ்வரூபமாக மாறி பல்வேறு வகையான கருத்துக்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வெளிவந்துள்ளது. இந்நிலையில் இந்த பேச்சுக்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் உதயநிதி மனைவி கிருத்திகா உதயநிதி என்ன சொல்லியிருக்கிறார் என்பது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா உதயநிதி ஒரு பன்முக திறமை கொண்டவர். இவர் திரைப்பட இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் திகழ்கிறார். மேலும் பல வெப் சீரியல்களையும் குறும்படங்களையும் இயக்கியிருக்கிறார். அண்மை காலமாக இணையங்களில் உதயநிதிக்கும் நடிகை நிவேதா பெத்தராஜுக்கும் என்ன லிங்க் என்பது பற்றி விஷயங்கள் விவகாரமாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த பிரச்சனை விஸ்வரூபமாக தற்போது மக்கள் மத்தியில் பேசுபொருளாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் சில விஷயங்களை பகிரங்கமாக வெளியிட்டுள்ளதை அடுத்து இந்த விஷயம் புகைய ஆரம்பித்துள்ளது. இது குறித்து சவுக்கு சங்கர் பேசுகையில், நிவேதாவிற்கு 50 கோடி வீடு, அதுவும் துபாயில் உதயநிதி வாங்கி கொடுத்துள்ளதாகவும் சொகுசு கார் வாங்கி கொடுத்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் நிவேதா பெத்தராஜ் உதயநிதியை பார்க்க வேண்டும் என்றால் துபாயில் இருந்து ஒரு நாள் கிளம்பி சென்னை வந்து செல்வதாகவும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். நிவேதா பெத்தராஜ் கார் ரேஸ் மற்றும் பேட்மிண்டன் விளையாட்டுகளில் வெற்றி பெறும் போது அந்த புகைப்படங்களில் பெருமளவு ஊடகங்களில் வெளிவந்து உதயநிதியை மகிழ்ச்சியில் அப்படியே மூழ்கி விடுவதாகவும் கூறியிருக்கிறார். இப்படி பல விஷயங்களை கூறிய நிலையில் அண்மையில் போதை கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர் கருப்பு பணத்தின் மூலம் தான் மங்கை திரைப்படத்தை கிருத்திகா இயக்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் போதை கடத்தலில் சம்பாதித்த பணத்தை கொண்டு இந்த படத்தை எடுத்ததாகவும் படத்தில் நடித்தவர்களுக்கு கருப்பு பணத்தை தான் விநியோகம் செய்ததாகவும் தெரிவித்து கடுமையான அதிர்வலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ளார். ஏற்கனவே உதயநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலினோடு இணைந்து எடுத்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் அதிர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து சமூக வலைதளங்களில் கிருத்திகா உதயநிதி இதற்கு பதிலளித்துள்ளார். அதில் சோசியல் மீடியாவில் மனிதர்கள் நடவடிக்கைகளை பார்க்க வியப்பாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதில் மனிதர்கள் அனைவரும் ஒரு பைத்தியக்கார நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதையடுத்து நெருப்பில்லாமல் புகையாது போன்ற வசனங்களை பேசி விரைவில் உண்மை நிலை என்ன என்பது தெரிய வந்துவிடும் என்பதை ரசிகர்கள் ஊடகமாக பேசி வருகிறார்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.